ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான். முடிக்கு வந்து எனக்கு டை எடுத்தால் சேர மாட்டேங்குது, அலர்ஜி ஆகுது. இது நாள் வரைக்கும் எல்லா டை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து எந்த ரிசல்ட்டுமே வரல அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த ஒரு ஆயிலை உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். போட்ட செகண்டில் உங்கள் முடி வந்து அந்த அளவுக்கு வந்து கருமையாக மாறதை நீங்கள் ஃபஸ்ட் டைமே வந்து பார்க்கலாம். செம்ம எஃபெக்டான ஒரு ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா அலர்ஜி கிடையாது. இதில் எல்லா வயதினரும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாடி எல்லாத்துக்கும் இது போடலாம். நல்லா கருமையாகும். இந்த ஆயில் வந்து 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் இப்போ நான் சொல்கிற பதத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப டையே வந்து தேவைப்படாது நம்மளுக்கு. அந்தளவுக்கு கருமையாக நல்லா அடர்த்தியாக கருன்னு கொடுக்கும். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம என்னென்ன பொருளை வச்சு எப்படியெல்லாம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே கையில் தொட்டிங்கன்னா டை மாதிரியே தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயில் தான் இது. இப்போது இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம், இந்த ஆயிலெல்லாம் நம்ம என்னென்ன பொடி சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கழுவிட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈரமாக இருக்கும். நல்லா வந்து ஃபஸ்ட்டே கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிங்கன்னா அந்த மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ஈரம் இல்லாமல் நீட்டாக தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இப்போ நம்ம இதில் சேர்க்குற பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து கேரளா ஸ்பெஷல் ஒரு ஆயில்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க இந்த பவுடரெலாம் சேர்த்து தான் அந்த முடியை எப்போவுமே கருமையாக வந்து வச்சுக்கிறாங்க. முடி வந்து அப்படியே கண்ணுங்கரையில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆயிலை வந்து இன்றைக்கி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக வந்து ஒரே வாரத்தில் நிறைய முடியெல்லாம் நல்லாவே மாறிடும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதாணி பொடி வந்து நான் அளவாக தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மருதாணி இலை பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்து அவரி இலை பவுடர் மட்டும் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரிசலாங்கண்ணி பவுடர், வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சளில் இருக்கும், வெள்ளையில் இருக்கும். கண்டிப்பாக வெள்ளையில் வந்து வாங்கிக்கோங்க. கரிசலாங்கண்ணி பவுடர் மட்டும் நான் 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து 2, அடுத்து அவரி இலை வந்து 1.5, நெல்லிக்காய் பவுடர் 1, மருதாணி இலை பவுடர் வந்து 1. ஓகேங்களா? இப்போ இது ஆவரேஜாக நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறத நம்ம போட்டு இதை நல்லா வந்து வறுத்து எடுக்க போகிறோம். நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரி இலை பொடியெல்லாம் வந்து அலர்ஜி ஆகுது, அரிப்புத்தன்மை வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க இந்த மெத்தடில் வந்து பயன்படுத்துனீங்கன்னா அரிப்புத்தன்மை வராது, முடியும் நல்லா கருப்பாக மாறிக்கும். அதே மாதிரி இந்த குளிர்ச்சி தலைவலிக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஹீட் பண்ணி ஆயிலை ரெடி பண்ணுறப்ப அந்த தலைவலி பிரச்சனை, நீர் கோர்க்கிற பிரச்சனையெல்லாம் வந்து வராது. அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து வறுத்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப புகை வரும். இப்போவே புகை வருது பாருங்கள். ஆனால் நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். நல்லா ஒரு கருன்னு ஒரு கருமையான நிறம் வர வரைக்கும் எல்லா பவுடரையும் நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்படி வந்து நம்ம வறுக்கிறப்ப தலைக்கு நீங்கள் தேய்க்கிறப்ப அந்த அலர்ஜி சில பேர்த்துக்கு வந்து அரியிலை போட்டாலே அரிப்புத்தன்மை வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வராது. இது நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100-150 மில்லி அளவுக்கு தான் இப்போ நான் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக ஆயில் ரெடி பண்ணி வைக்கிறதா இருந்துச்சுன்னா இப்போ நான் வச்சுருக்கிற பொருளில் நீங்கள் அப்படியே வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ 100-150 மில்லி அளவுக்கு இந்த பொருளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ணி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். இளநரையில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 2-3 நாள் வந்து நீங்கள் போட்டு குளிச்சுட்டு வரப்பவே ஒரே வாரத்தில் நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரியமாக ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில்னு கூட சொல்லலாம். இனிமேல் வந்து முடிக்கு நீங்கள் வந்து ஹேர் டை வந்து அடிக்கவே தேவையில்லை. இந்த இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து கட்டி சேரக்கூடாது, சேராமல் இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் பவுட்ரு, மருதாணி பவுடரெலாம் குளிர்ச்சி அதிகம். அது இந்த சீசனுக்கு வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா வறுக்காமல் பச்சையாக போட்டு தேய்க்கிறப்ப நல்லாவே வந்து சளி பிடிக்கும்.
அதனால தான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஆயிலையும் வந்து நம்ம காய்ச்ச தான் போகிறோம். அதனால் வந்து இது நீங்கள் பயப்படாமல் குழந்தைகள்ல இருந்துமே இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். பாருங்கள் நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பவுடரும் சேமாக வந்து கலர் வந்து மாறணும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுபட்டுச்சுன்னா போதும். பாருங்கள் நல்லா வந்து கலர் சேமாக வந்து வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணுறோம். ஆனால் இதை நம்ம வந்து தனியாலாம் எடுக்க போகிறதில்ல. இப்போ அப்படியே வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து நீங்கள் எந்த தேங்காய் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு தேய்க்கிற தேங்காய். நான் வந்து பார்த்திங்கன்னா விவிடி, பேராசூட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இந்த எண்ணெய் தான் நான் 100 மில்லி சேர்க்க போகிறேன். இப்போ ஆயிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 250 மில்லி நான் 100 மில்லி ஆயில் வந்து நம்ம சேர்த்தாச்சுங்க. சுத்தமாக வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஒரு 100-150 மில்லிக்கு ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பவுடருக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆனால் இந்த ஆயிலை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். திரும்பவும் தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தான் அந்த பவுட்ரு எல்லாமே அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக நம்ம தேங்காய் எண்ணெயில் கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 100 மில்லி வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுறலாம். ஆயில் நல்லா சலசலன்னு கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கீழே இறக்கணும். அதனால் ஆயிலை வந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சம் இப்போ சிம்மில் வச்சுருக்கோமையா கொஞ்சம் அதிகப்படுத்தி கொதிக்க வச்சிடலாம். இது வந்து இரும்பு கடாயில் நீங்கள் ரெடி பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு அந்த இரும்பு அயன் வந்து சுத்தமாக கிடைக்கும். நல்லா எண்ணெயும் நல்லா கருன்னு இருக்கும். இப்போ வந்து நான் வீடியோக்காக உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிக்க போகிறேன். ஆனால் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் இரும்பு கடாயில் இப்படியே வந்து விட்டுருங்க. அது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சூப்பரான ஆயில் நல்லா கெட்டியாக கருன்னு இந்த ஆயில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இரும்பு கடாயில் வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் கூட நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வடிகட்டி பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஆயிலு. இப்போ நான் வீடியோஸ்க்காக உங்களுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணியே காமிச்சிட்றேன். இப்போ ஆயிலை வந்து நல்லா கொதிக்க விடலாம். ஆயில் கொதிக்க விட்டால் முடி உதிருமாக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உதிராது. அதெல்லாம் சும்மா நம்ம ஆயில் எதுக்காக கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ எண்ணெய் வந்து கெடாமல் இருக்கணும். 4 படம் வந்து கொதிக்க வைக்காமல் வச்சிங்க அப்படின்னா ஒரு வாசம் அடிச்சிரும். இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு நல்லா ஆற வைக்கணும். கண்டிப்பாக விறுவிறுன்னு ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப ஆயில் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறது. கொதிக்க வைக்கிறதுனால முடி வந்து கொட்டும் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக ஆயிலை வந்து கொதிக்க வைங்க. இப்போ ஆயில் வந்து பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா வந்து மிக்சிங் ஆயிடுச்சு. நம்ம அந்த போட்ட பொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா கலந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து கொதிக்கணும். அதே மாதிரி ரொம்ப கருக விடாத அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பொருளும் எண்ணெயில் நல்லா ஆட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு தலையில் போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போது ஃபைனலாக நம்ம வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஆயிலே நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலர்ஜி ஆகுது, பேன் தொல்லை வருது, ஈறு தொல்லை வருது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஆயிலை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துளசி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து கழுவிட்டு ஈரம் இருக்கக்கூடாது. சுத்தமாக ஈரம் இல்லாமல் இந்த துளசி இலையை அதை மேலே போட்டுருங்க. இது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு வாசனையை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்து போடுங்க. வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது பாருங்கள். ஆயிலை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். இது போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த அலர்ஜி தொல்லையே வந்து இருக்காது. பேன் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு வாரம் இது வந்து நீங்கள் தேய்க்கிறப்போ பேன் தொல்லை வந்து கண்டிப்பாக இருக்காது. நல்ல ஒரு எண்ணெய் வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். முடிஞ்சால் இதில் கறிவேப்பிலை கூட நீங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த கறிவேப்பிலையை கூட நீங்கள் உருவி மேலால் போட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு பெனிஃபிட் தான்.
நம்ம மருதாணி சேர்த்துருக்கிறதுனால முடி வந்து செவக்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து கரிசலாங்கண்ணி பவுட்ரு அதிகமாக சேர்த்துருக்கோம். முடி வளர்ச்சியை வந்து நல்லா கொடுத்து கரு கரு கருன்னு உங்களை முடியை கொண்டு வரும். இப்போ துளசியெல்லாம் போட்டாச்சு, நல்லாவே வந்து பாருங்கள் அந்த ஆயிலில் ஒரு முருன்னு ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீட் இருக்கிறப்ப போட்டிங்கன்னா போதும். இப்போது இதை வந்து நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போது நம்ம இறக்கி வச்சாச்சு பாருங்கள். இது வந்து இப்போ இரும்பு சட்டியில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது சூடாகிறதுக்கு நேரம் ஆகும். அதனால் இது வந்து விறுவிறுன்னு ஆறுற வரைக்கும் இது எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே வந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம அந்த இலையும் போட்டு வச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நான் வடிகட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் கூட இந்த மாதிரி இரும்பு சட்டியில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தேய்ங்க. இன்னுமே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஆனால் இப்போ நான் வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து எப்படி இருக்குது, நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், இது நல்லா ஆற விட்டுறலாம். ஓரளவுக்கு வந்து பாருங்கள் சூடாறிடுச்சு. ஆனால் இரும்பு சட்டி இன்னும் ஆறவே இல்லை. நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இதிலேயே தான் ஊற்றி வைக்க போகிறேன். உங்களுக்கு வீடியோவுக்காக நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிட்றேன். இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சூடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த போட்டோம் இல்லையா, அந்த பொருளெல்லாம் பாருங்கள் கீழே வந்து அப்படியே நிற்கிதா. இதை தான் நான் சொன்னேன். இதை வந்து நீங்கள் ஒரு 2-3 நாள் வரைக்கும் இந்த ஆயிலை உள்ளே விட்டிங்கன்னா இந்த பொருள் நல்லா வந்து சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஆயில் நல்லா திக்காக வரும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன், அந்த ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போவே வந்து நம்ம உடனே வடிகட்டியே இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குங்க பாருங்கள். கரண்டியில் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா தான் தலையில் தேய்க்கிறப்ப உங்களுக்கு அந்த நைஸாக ஆயில் வந்து திப்பு திப்பாக இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த ஆயிலை நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இது வந்து ஒரே வாரத்தில் இளநரையில் சூப்பராக வந்து மாறிடும். இது நீங்கள் குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு நாள் அல்லது 2வது டைம் போடையிலேயே முடி வந்து நல்லா கலரிங் ஆகும். அதே மாதிரி இதை தொடர்ந்து நீங்கள் தடவுனீங்கன்னா டை வந்து உங்கள் முடிக்கு வந்து தேவையே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான். இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூடாக தான் இருக்குது. நல்லா ஒரு திக்காக இருக்குது பாருங்கள். இது நல்ல நரைமுடி இடத்துல வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா முடியில் வந்து பிடிச்சிக்கும். சரி, இப்போ வாங்க தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள்,
சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்ல போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி. இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கரு கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.